காஞ்சரிங் படத்துல வராப்புல கரெக்டா நைட்டு வீடியோல 3 மணிக்கு எந்திரிச்சு ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீலிங் வந்திருக்கா? என்னதான் இந்த ஒரு விஷயத்த மாடர்ன் சைஸ்ல 3 o'clock கேட்னு சொன்னாலும் நம்மளோட ஆதி தமிழன் இதை பத்தி பல வருஷத்துக்கு முன்னாடியே இதோட அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. விடிய காலையில 3 மணி அளவுல இந்த பஞ்சபூதம் சொல்லப்படுற எல்லா விஷயமும் ஸ்டேபிளா இருக்குமா. அதாவது இந்த எர்த்தோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அந்த ஒரு டைம்ல நம்மளுக்கு பியூரான ஆக்சிஜன் கிடைக்கும். அதே சமயம் நம்ம மூளையில இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம எர்த்தோட பல்ஸ் கூட கனெக்ட் ஆகுமா. அதாவது இந்த பூமிக்கு ஒரு உயிர் நோடி இருக்கு, அதோட நம்ம மூளை அந்த டைம்ல கனெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. அதை நம்ம ஆதி தமிழன் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா வைகரை பொழுது. ஆக்சுவலா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமியா இருக்கட்டும் இல்ல இந்த பிரபஞ்சமா இருக்கட்டும் அதோட நம்ம சிங்க்ரோனைஸ் ஆறோம்னு அர்த்தமா. இதனால சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த டைம்ல மூலி பொருள்லாம் சொல்றாங்க. அதே மாடர்ன் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மூளை வந்து கம்ப்யூட்டர் மாதிரி செயல்படுமா. அப்படி நம்ம டெய்லி பார்க்குற விஷயத்த டேட்டா மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அந்த 3 மணி டைம்ல நம்ம சுற்றுச்சூழலாம் அமைதியா இருக்கிறனால நம்ம மூளை ரீபூட் ஆகுமா. அந்த மாதிரி ரீபூட் ஆகி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற சமயம் நம்மளுக்கு தூக்க கலைஞ்சு மூலி போறது சொல்றாங்க. இந்த ரெண்டுல நீங்க எது உண்மையா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆதி தமிழன் சொன்னதா இல்ல மாடர்ன் சயின்ஸ் சொன்னதா?